பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா ஒவ்வொரு பரிசுத்தவான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எப்படி ஆசீர்வதிக்கப்படுறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவரும் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேரு பெரியவங்க கூட இந்த தவறதான் செய்துட்டு இருக்கிறோம். சாமுவேல போல சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற வார்த்தை வர்றதே கிடையாது. அந்த தேவ சமூகத்துல போய் நமக்கு என்னென்ன குறையா இருக்கோ அந்த குறையெல்லாம் அப்படியே அள்ளி இறைச்சிடுறோம். ஆண்டவரே இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமேன் முடிச்சிடுறோம். தப்பு. முதல்ல கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்முடைய குறைகளை மாற்றுவதற்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாரு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆண்டவரே என் கூட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற பழக்கம் இருக்கணும். கர்த்தருடைய பாரத்தை ஆண்டவர் நீர் உம்முடைய இருதயத்துல இருக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேட்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். இதை நம்ம செய்யல அப்படின்னா நம்ம பிள்ளைகள் செய்யவே மாட்டாங்க. நம்ம செய்ய என்ன செய்யறோமோ அதான் நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுவாங்க. தயவு செய்து இன்னைக்கு சாமுவேல் இடத்துல இருந்து கற்றுக்கொள்கிற காரியத்தின்படி நீங்களும் நானும் செஞ்சோம்னா கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுனது போல நம்ம கூடயும் பேசுவார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் நித்தமும் நம்ம கூட பேசுறதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.